இந்த ஆளோட அப்பா ஒரு கப்பு தண்ணியை காருக்குள்ளே வச்சுட்டு இதுலேருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழுகாமல் இந்த டோஃபுவை கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா டோஃபு பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. அதை டோர் டெலிவரி பண்ணுறதுக்காக தன்னோட பையன்கிட்ட கொடுத்து விடுறாரு. ஆனால் அவங்க அப்பா சொன்னதுல காதலியே வாங்கிக்காம இவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கான். அதை ஒரு ரேஸ் கார் ஓட்டுறவன் பார்த்துறான். மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அவனை மீட் பண்ணி நேற்று நைட்டு மட்டும் அவ்வளோ வேகமாக போனா என் கூட ரேஸுக்கு வரியான்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் என்னால் முடியாது, எங்கள் அப்பாக்காக தான் இந்த ஒரு வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், நைட்டு சீக்கிரம் தூங்கணுமேங்கிறக்காக தான் வேகமாக ஓட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார் ஓட்டுறது இவனுக்கு ரொம்ப கேஷுவலாக போயிடுது. ஒரே கையிலே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு நாள் அந்த டோஃபு டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா அந்த டோஃபு எல்லாம் உடஞ்சு போயிடுது. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாயிடுது. உன்னதான் வேகமா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை மீறி நீ வேகமா போயிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு அடிக்கிறாரு. அப்புறம் எப்பயும் போல ஒரு கப்பல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுல இருந்து ஒரு சொட்டு சிந்தினாலும் உன்னை நான் முடிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் செக்யூரா அந்த டோஃபு எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு காலையில வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, நம்ம சொல்ற வேலையெல்லாம் சலிக்காம செய்யறான், அவனுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றான்னு சொல்லிட்டு வண்டி சாவியை கொடுத்துறாரு. அவங்க அப்பா கிட்ட வண்டி சாவியை வாங்கிட்டு போயிட்டு அந்த ரேஸ் ஓடுறவங்க கிட்ட போயிட்டு இப்போ வரியாடா ரேஸுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆடா இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன், நீயா நானான்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரேஸுக்கு ரெடி ஆகுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறவங்க யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.